ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்னா எங்கயா? எது? சபை. அந்த சபையில நீங்க தேற்றப்படுவீங்க. அன்று மகன் மூலமாக உங்களை கர்த்தர் தேற்றுகிறார். இந்த அடிமை மூலமாக உங்களை தேற்றுகிறார். ஆனால் அந்த சொன்ன ஒரு தாய் தேற்றுவது போல இல்லை. ஆனால் அந்த தாய் கூட சில வரைகள் என்ன பண்ணிடுறாங்க, மறந்து போறாங்க. சபைகளில் கோபப்படுகிறாங்க. வேலையின் நிமித்தமாக ஒரு வேலை வந்துச்சு, உடனே நம்ம பால் பொங்குதுன்னு வச்சுக்கோங்க. பால் காசிட்டு வந்து அந்த குழந்தை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈரமாட்ட வந்துடுறாங்க. நம்ம அப்போ அந்த நேரம் இடைப்பட்ட நேரம் ஆகிடுச்சு, மறந்து போய். ஆனால் ஒரு பாலை காசு முடிச்சா தான் முடியும், இல்லைன்னா கொஞ்சம் கீழே ஊற்றிடும். இதுதான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை காட்டிலும் நம்ம என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் 3ஆவது வசனம் படிங்க. ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பாத்தீங்களா? நம்முடைய ஆத்மா, இந்த சரீரம் ஒன்றும் இது இல்லைங்க. சரீரத்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய ஆத்மா யார் கொடுத்த ஆத்மா? கர்த்தர் கொடுத்த ஆத்மா. இந்த கர்த்தர் கொடுத்த ஆத்மாவை அவர் என்ன பண்றாராம், ஞாபகப்படும் போது தேற்றுகிறவராக இருக்கிறார். அவரே மனுஷ ரூபத்தில் இருக்கும்போது எக்ஸபிள் தோட்டத்தில் அவர் என்ன பண்ணார், வியாகுலத்தால் ரொம்ப அதிகமாய் அவருடைய வேர்வைகள் ரத்த துளிகளாய் மாறினு பார்க்கிறோம். அப்படிப்பட்டவரை பரிசுத்த ஆவியானவர் தேற்றினார். நம்மையும் கர்த்தர் என்ன பண்ணார், தேற்றுகிறார். நீ போகின்ற இடங்களிலெல்லாம் அவனை தேற்றுகிறார். பாம்பு கடிக்காதபடி, தேடு கொட்டாதபடி, விஷத்துக்கு நம்மளை கடிக்காதபடி எல்லா விதத்திலும் காப்பாற்றி நம்மளை தேற்றுகிறார்.